அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காலத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா மின் மையித்தி யுஸல்லி அலைஹி உம்மத்து மினல் முஸ்லிமீன யபலுகுன மிஅத்தன் குல்லுஹும் யஷ்ஃபஊன லஹு இல்லா ஷுஃபிஉ ஃபீஹி ரவாஹு முஸ்லிமுன். அமன்னா பில்லா சதகல்லாஹு மௌலான் அலியுல் அலீம் சதக ரசூலுஹு நபியுல் கரீம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகருவதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பு. ஒரு மையித், ஒரு ஜனாசா, முஸ்லிம்களிலே ஒரு கூட்டம் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள். அந்த தொழுகையில் 100 பேராவது கலந்து கொண்டு அந்த மையத்துக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்தார்கள் என்றால், பாவ மன்னிப்புக்காக, சுவன பாக்கியத்துக்காக பரிந்துரை செய்தார்கள் என்றால், நிச்சயமாக அவருடைய பரிந்துரை ஏற்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வென்றிருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம், ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும், நல்லவர்கள் என்கிற பெயரோடு வாழ்ந்து மறைய வேண்டும், அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான அடியார்களாக நாம் திகழ வேண்டும். இவ்வாறு நாம் வாழ்ந்தோம் என்றால் குறைந்தபட்சம் 100 பேர் என்ன, 1000 பேருக்கு மேலே ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. 100 பேருடைய சிபாரிசுக்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அளவுக்கு மதிப்பளிக்கிறான் என்றால், பல நூற்றுக்கணக்கான பேர் நமக்காக வேண்டிய ஜனாசா தொழுகை மூலமாக சிபாரிசு செய்கிற போது, அல்லாஹ்விடத்தில் பரிந்துரைக்கிற போது, அந்த பரிந்துரை மிகவும் வலிமை மிக்கதாக ஆகிவிடும். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை பொறுத்து கொள்வான், மன்னித்து கொள்வான், நமக்கு சுவனபதியை தந்தருள்வான் என்பது இந்த நாயகத்தின் நல்வாக்கு மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. மற்றுமொரு ஹதீஸிலே வருகிறது, ஒரு முஸ்லிமான மனிதர் இறந்து போகிறார். அவருடைய ஜனாசா தொழுகையில் 40 பேர் தான் கலந்து கொள்கிறார்கள். அவர்களிடத்தில் எந்த சிறுக்கான பழக்க வழக்கங்கள் இல்லை, நல்ல மூமின்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த 40 பேர் சிபாரிசு செய்தாலும் கூட அல்லாஹ்வுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்வான் என்கிற ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாயிருக்கிறது. எத்தனையோ ஏழைகள் இறக்கிறார்கள். நம் ஊர்களை பொறுத்தவரை ஏழை ஜனாசா, பணக்கார ஜனாசா என்று பார்ப்பது கிடையாது. எல்லா மையத்துகளையும் நம்முடைய மக்கள் ஊரில் இருந்தார்கள் என்றால் திரளாக கலந்து கொள்கிறார்கள். அது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம், வரவேற்புக்குரிய விஷயம், போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம். எதிர்பாராமல் ஒரு 40 பேர் தான் அதில் கலந்து கொள்கிறார்கள் என்றால், அந்த 40 பேருடைய இந்த இஹ்லாஸான சிபாரிசு இருக்கிறதே, அந்த சிபாரிசுக்கும் கூட ஒரு தனி மதிப்பு மரியாதையும் இருக்கிறது. இப்படி குறைந்தவர்களாக இருந்தால், ஜனாசா தொழுகையிலே கலந்து தொழக்கூடியவர்கள் குறைந்தவர்களாக இருந்தால், நாம் அவ்வப்போது ஜனாசா தொழுகையை தொடங்குவதற்கு முன்னாலே அறிவிப்பு செய்வது உண்டு. நீங்கள் உங்களுடைய சஃப்புகளுடைய எண்ணிக்கையை அதிகரித்து கொள்ளுங்கள் என்று நாம் அறிவிப்பு செய்வது உண்டு. அதுவும் நம்முடைய ஃபிக்ஹ் சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு ஹதீஸை அடிப்படையாக வைத்து மாலிக் இப்னு ஹுபைரா என்கிற ஒரு மார்க்க மேதை, அவர் ஜனாசா தொழுகையை நடத்தினார் என்றால், மக்கள் குறைவாக வந்திருப்பதாக அவர் கருதினார் என்றால், இதா சல்லா அல் ஜனாசா பத்தகாலன்னாச அலைஹா, மக்கள் குறைவாக வந்திருப்பதாக அவர் கருதினார் என்றால், ஜஸ்ஸாஹும் அலைஹா சலாசத்த அஜ்ஸா, 3 சஃப்புகளாக அவர்களை பிரித்து விடுவார்கள். முதல் சஃப்புகளை நிரப்பமாக்க வேண்டியதில்லை, பூர்த்தியாக்க வேண்டியதில்லை, நீங்கள் சஃப்புகளாக பிரிந்து கொள்ளுங்கள், 3 சஃப்புகளாக நில்லுங்கள் என்று அவர் எடுத்துரைப்பதோடு, அந்த மக்களிடத்தில் அறிவிப்பு செய்வதோடு ஒரு ஹதீஸையும் அவர்கள் நினைவுபடுத்துவார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள், மன் சல்லா அலைஹி சலாசத்து சுஃபூஃபின் ஃபக்கத் அவுஜப, ஒரு மையத்திற்கு 3 சஃப்புகள் நின்று தொழுகை நடத்தினார் என்றால் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாக ஆகிவிடும் என்கிற அந்த ஹதீஸை அவர்கள் எடுத்தோதுவார்கள். ரவாஹு அபூதாவுது துர்முதி வகால ஹதீஸும் ஹசன் என்று வருகிறது. இது ஒரு சிறப்பான ஹதீஸ். இந்த ஹதீஸை எல்லாம் நாம் மையமாக வைத்து, அடிப்படையாக வைத்துத்தான் ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்கிற அந்த முசல்லிகள் குறைந்தவர்களாக இருந்தார்கள் என்றால், நீங்கள் உங்களுடைய அந்த சஃப்புகளை அதிகரித்து கொள்ளுங்கள், முந்தின சஃப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டியதில்லை என்று நாம் கூறுகிறோமே. இந்த மார்க்க சட்டத்தை நாம் முஸ்லிம் மக்கள் ஒவ்வொரு ஊரிலையும் கடைபிடிக்க வேண்டும்.
குறிப்பாக நாம் ஜனாசா தொழுகையில் ஈடுபடுகிற போது ஜனாசா தொழுகையிலே சில துவாக்கள் ஓதுகிறோம், வெளியேயும் நாம் சில துவாக்கள் ஓதுகிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஓதிய அழகான துவாக்கள் இன்றைய இந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மிக சுருக்கமான துவா தான், ஆனால் மிகவும் அருமையான துவா. அல்லாஹு மஃபிர் லஹு வரஹம்ஹு, யா அல்லாஹ் இந்த மையத்தினுடைய பாவத்தை மன்னித்துக்கொள், அவருக்கு கருணை காட்டு. வா ஆஃபிஹி வாஃபு அன்ஹு, அவருடைய பிழையை பொறுத்து கொள்வதோடு சகித்து கொள்வதோடு யா அல்லாஹ் அவரை நீ அரவணைத்துக்கொள். வா அக்ரிம் நுசுலஹு, அவர் எந்த இடத்திற்கு வருகிறாரோ அந்த இடத்தை நீ கண்ணியப்படுத்து. வசி முதுகலகு, அவர் எந்த கபரிலே இப்போது நல்லடக்கம் செய்யப்பட போகிறாரோ அந்த கபரை நீ விசாலமாக ஆக்கிவிடு. வஹ்சிலுஹு பில் மாஇ வஸ்ஸலஜி வல் பர்து, ஐஸ் கட்டி மூலமாக, ஆலங்கட்டி மூலமாக மற்றும் மழை நீர் மூலமாக நீ இந்த மையத்தை கழுகி, ஒனக்கிஹி அனில் ஹத்தாயா, எல்லா பாவங்களிலிருந்தும் யா அல்லாஹ் அந்த மையத்தை நீ பரிசுத்தப்படுத்தி விடு. கமா நக்கைத்த சௌபல் அபியதம் என தனஸ், வெள்ளை உடையை அதனுடைய அழுக்கிலிருந்து தூய்மையாக்குவது போன்று நீ தூய்மையாக்கி விடு. பளிச்சென்று தெரியும். வெண்மையான உடை இருக்கிறதே, அதை நாம் துவைத்தோம் என்றால், அதை அலசினோம் என்றால், அதை நாம் சலவை செய்தோம் என்றால் எப்படி பளிச்சென்று வெண்மையாக ஆகிவிடுகிறதோ அதே போன்று யா அல்லாஹ் இந்த மையத்தையும் நீ பரிசுத்தப்படுத்தி விடு. மட்டுமல்லாமல் வா அபுதிலுகு தாரன் ஹைரம் மின் தார், இந்த உலகத்திலே வாழ்ந்த அவர் வீட்டை விட இல்லத்தை விட ஒரு சிறந்த வீட்டை தந்தரில். வாஹிலன் ஹைரம் மின் அஹ்லிஹி வ ஜௌஜன் ஹைரம் மின் ஜௌஜிஹி என்று இந்த துவா தொடர்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படியெல்லாம் நாம் துவா கேட்கிற போது அந்த மையத் பாவம் மன்னிக்கப்பட்டவராக பரிசுத்தமாக்கப்பட்டவராக அவர் அல்லாஹ்வை சென்று அடைகிற வாய்ப்பு இருக்கிறது. நாம் தொழுகைக்கு உள்ளே ஓதுகிறோமே, அல்லாஹு மக்ஃபில் ஹையனா வ மையித்தினா வ ஷாஹிதனா, அந்த துவா அடுத்த ரிவாயத்தில் அடுத்த அறிவிப்பில் இடம்பெறுகிறது. மொத்தத்தில் நாம் துவா செய்கின்ற போது அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நம்முடைய மனசு சுத்தமாக இருக்க வேண்டும். இதற்கு முன்னால் அந்த மையத்துக்கும் நமக்கும் ஏதாவது சில கருத்துக்கள் இருந்திருக்கலாம். அந்த கருத்துக்கள் எல்லாம் நாம் மறந்து விட வேண்டும். இப்போது அவர் இறந்து போய்விட்டார், அவர் அல்லாஹ்வை சென்று அடைகிறார். அல்லாஹ் அவரை பொறுத்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம்மையும் பொறுக்க வேண்டும், அவரையும் பொறுக்க வேண்டும் என்ற இஹ்லாஸோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? துவா செய்ய வேண்டும். அதையும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்திருக்கிறார்கள். வன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இதா ஸல்லைத்து வல் மையித், மையத்துக்காக நீங்கள் தொழுகை நடத்தினீர்கள் என்றால், மையத்து தொழுகையில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால், ஃபஅஹ்லிஸூ லஹு அத்வா, துவாவை நீங்கள் பரிசுத்தமாக ஆக்குங்கள், இஹ்லாஸான முறையிலே நீங்கள் துவா செய்யுங்கள் என்கிற அந்த ஹதீஸையும் நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் சரி, அவர் அல்லாஹ்வை சென்று அடைந்து விட்டார், இனிமேல் என்ன ஆகப் போகிறது? ஒரு வாழ்கின்ற போது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் என்பது பெருசல்ல. இனி அல்லாஹ்விடத்தில் அவர் சென்று விட்டார், அல்லாஹ் அவருடைய பிழையை பொறுக்க வேண்டும் என்கிற முறையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவருக்காக துவா செய்யணும். கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்கிறார்கள். ஒரு வீட்டிலே ஜனாசா நிகழுமானால் எவ்வளவு சீக்கிரமாக அந்த ஜனாசாவை எடுக்க முடியுமோ எடுத்து நாம் கபருக்கு தொழுகை நடத்தி கபரில் நல்லடக்கம் செய்ய வேண்டும். பல மணி நேரம் அல்லது நாட்கணக்கில் அந்த மையத்தை வீட்டில் விட்டு வைத்திருக்கக்கூடாது. இதை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு, முதலாவது அறிவிப்பு, அஸ்ரிஉ பில் ஜனாசா, ஜனாசாவை நீங்கள் தீவிரப்படுத்துங்கள். அஸ்ரிஉ என்றால் தீவிரப்படுத்துங்கள். ஃபஇன் தகு சாலிஹத்தன் ஃபகைருன் துகத்திமுனஹா இலைஹி, அந்த ஜனாசா சாலிஹான ஜனாசாவாக இருந்தால் நீங்கள் சுமந்து செல்கிற ஜனாசாவிலே அது ஒரு சிறந்த ஜனாசாவாக இருக்கிறது. எனவே சீக்கிரமாக அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேருங்கள். இப்போ இன்தக்கு சிவாதாலிக்க, இந்த ஜனாசா நல்ல ஜனாசாவாக இல்லாவிட்டால் ஏன் வீட்டில் வைத்திருக்க வேண்டும்? அதை ஏன் நான் தூக்கி சுமந்து கொண்டிருக்க வேண்டும்? வெகு சீக்கிரமாக உங்களுடைய கழுத்துகளிலிருந்து அதை இறக்கி கொண்டு போய் அடக்கம் செய்து விடுங்கள். மொத்தத்தில் நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? ஜனாசாவை நீங்கள் தாமதிக்காதீர்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இது போன்ற இன்னும் ஒரு நிகழ்வும் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இதோ கடைசியாக பதிவு செய்திருக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹத் இப்னு அல் பர்ரா இப்னு ஆசிப் என்பவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவரை நோய் விசாரிக்க சென்றிருக்கிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்திற்கு வர நோய் விசாரிக்க, அப்போது தல்ஹாவுடைய முகத்தை பார்த்த மாத்திரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், இன்னி லா உரா தல்ஹா இல்லா வகத் ஹதஸ ஃபீஹில் மௌத், இனி அவர் உயிரோடு இருக்க மாட்டார், அவருடைய முகத்திலே மௌத்தினுடைய ரேகை தெரிகிறது, சாயல் தெரிகிறது. எனவே அவர் பகலிலோ அல்லது இரவோடு இரவாகவோ அவர் இறந்து விட ஒரு வாய்ப்பு இருக்கிறது.
அவர் ஒரு நல்ல மையத். எனவே நீங்கள் அவர் இறந்து விட்டார் என்றால் ஆதினூனி பிஹி, எனக்கு எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொன்ன பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அஜ்ஜிலு பிஹி, தாமதிக்காதீர்கள். எவ்வளவு சீக்கிரமாக அந்த ஜனாசாவை எடுக்க முடியுமோ எடுத்து நீங்கள் நல்லடக்கம் செய்து விடுங்கள். ஃபைன்னஹு லா யம்பகி ஜீஃபத்தி முஸ்லிமின், ஒரு நல்ல முஸ்லீமுடைய ஜீஃபத்திற்கு துஹுபஸ பைன லஹ்ரானை அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்தினிடத்தில் அதை சிறைப்பிடித்து வைப்பது என்பது அது நல்லதல்ல என்று சொல்லிவிட்டார். நாம் மணிக்கணக்கில் நாட்கணக்கில் ஜனாசாவை வீட்டிலே வைத்திருந்தோம் என்றால் அதை இதை சிறைப்பிடித்து வைத்திருப்பது போன்றுதானே இருக்கிறது. அது துஹுபஸ ஹப்சி என்கிற அந்த வார்த்தை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று நாம் பார்க்கிற போது எவ்வளவு சீக்கிரமாக ஜனாசாவை நாம் எடுக்க முடியுமோ அதனுடைய விளைவுகளை பார்க்கிறோம். பல நாட்களில் ஜனாசாவை வீட்டிலே வைத்திருந்தோம் என்றால் அந்த குடும்பத்தினருக்கும் சிரமமாக இருக்கிறது. இந்த ஜனாசாவும் ரொம்ப பழுதாக ஆகிவிடுகிறது. பல இடங்களில் நாம் பார்க்கிறோம், அதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். சரி, அந்த குடும்பத்தினரில் முக்கியமானவர்கள் வர வேண்டும் என்பதற்காக நாம் எதிர்பார்த்தோம் என்றால் துவா தான் முக்கியம். ஜனாசா நல்லடக்கம் செய்ததற்கு பின்னாலும் கூட அவர்கள் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, துவா செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல், சமாதானம், சாந்தி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக வேண்டி மையத்தை வீட்டிலேயே பல மணி நேரம் பல நாட்கள் தேக்கி வைப்பது என்பது நல்லதல்ல என்கிற பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவுரையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி ஜனாசா சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட முக்கியமான சட்டத்திட்டங்கள் இந்த ஃபிக்ஹ் பாடத்தில் இடம்பெறுகின்றன. இவற்றையெல்லாம் ஒவ்வொரு ஊர் மஹல்லா மக்களும் ஒவ்வொரு ஊர் மஸ்ஜித் ஜமாத்தார்களும் கவனத்தில் கொண்டு கடைபிடிக்க அவசியப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.